கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மலை மேலுள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே. நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை ஒதுக்கிடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை ஒதுக்கிடலாம். உன்னை படைத்தவரோ, உன்னை படைத்தவரோ கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் நாள் 6ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை பொழுதில் உங்களை வாழ்த்துவதில், உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் கூட நாம் தொடர்ச்சியாய் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போங்கள் என்று, எழுந்து போங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எழுச்சியிலே அவர்கள் எழுந்து புறப்பட்ட போது அவர்களுக்கு உண்டான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே கடந்த மாதம் முழுவதும் தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் என்பதையும், படுக்கையில் கிடந்த ஒருவன் எழுந்து தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து செய்தபோது அவனுக்கு நேர்ந்த சூழ்நிலைகள், அதில் தேவன் அவனுக்கு எப்படி உதவி செய்தார், அவன் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினான் என்பதை உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதத்திலும் கூட நேற்றைய தினம் 31ஆம் தேதியில் மோசே மரித்து போன பின்பு யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு யோசுவாவின் சில தகுதிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். யோசுவா மோசேயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவனாக, தேவனுடைய காரியங்களில் மன தெளிவுள்ளவனாக, தேவனை தவிர வேறொருவரையும் சேவிக்க மாட்டேன் என்கிற தீர்மானம் உடையவனாக இருந்தான் என்பதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் மோசே மரித்து போனான். இஸ்ரவேலர்களுக்கு இனி தங்களுக்கு முன்னே செல்வது யார்? கானானுக்கு தங்களை நடத்தி கொண்டு போவது யார்? கானான் மட்டும் போக முடியுமோ முடியாதோ? இருந்த இடத்துல இருந்திருந்தால் கூட பரவாயில்லாமல் இருந்திருக்குமே என்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. இந்த கால வேளையிலும் நான் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட சொல்லுகிறேன், உங்களில் அநேகர் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இதுவரை யாரோ ஒருவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார்கள், இதுவரை ஆண்டவர் எப்படியெல்லாமோ நம்மை வழி நடத்தி கொண்டு வந்து விட்டார், எவ்வளவோ ஆபத்துகளில், எவ்வளவோ கண்ணீர்களில், எவ்வளவோ இன்னல்களில், நெருக்கத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்து விட்டார், நம்முடைய தேவைகளில் நம்மை இதுவரை நடத்தி கொண்டு வந்து விட்டார். 5 மாதங்கள் கழிந்து விட்டது. வருடத்தின் பாதிக்கு நாம் வந்திருக்கிற நிலையில் இருக்கிறோம். இந்த 6ஆவது மாதம் எப்படி இருக்குமோ? இந்த 6ஆவது மாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் நமக்கு அமையுமோ?
குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்குமோ, வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது, பள்ளிக்கூடத்தினுடைய படிப்பு காரியங்களில் எப்படி அட்மிஷன் கிடைக்கும், எப்படி தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி காரியங்கள் ஆகும். ஆண்டவர் இஸ்ரவேலருக்காக ஒரு இரட்சகனை எழுப்பினார் என்றால், இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு இரட்சகனை எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் காரியங்கள் முடிந்து போனாலும் நீ எழுந்து புறப்பட்டு கானானுக்கு போக ஆயத்தமாய் இருப்பாய் என்றால், எழும்பி பிரகாசி என்று உனக்கு சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்திலும் அதே ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ எழுந்த இடத்தை விட்டு மறுபடியும் உட்கார்ந்து விடாதே, மறுபடியும் நீ திரும்பி போய் விடாதே, பின்னிட்டு பாராதே என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு இரட்சகனை எழுப்புவார். உன்னை நடத்துவதற்கு, உன்னை தாங்குவதற்கு. யாரோ ஒருவர் உன்னை தாங்கி நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? யாரோ ஒருவர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருந்தாங்களா? யாரோ ஒருவர் உன்னுடைய காரியங்களில் உனக்கு கை கொடுத்தார்களா? அது நின்று போச்சா? கவலைப்படாத. கர்த்தர் 7 வழி திறப்பார். ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. புது வழியை திறந்து கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் உனக்காக புதிய வழிகளை, புதிய பாதைகளை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ரபக ரதல நமகரி அந்தரல பௌஷலக ரபா ரீபால பௌடல ரபா. யோசுவா 1:5 சொல்லுகிறது. இதைத்தான் இந்த மாதத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார் யோசுவாவை பார்த்து, ஹல்லேலூயா, கலங்கி நிற்கிறது ஜனங்கள், கலங்கி நிற்க நீ தேவையில்லை மகனே, மகளே, நீ எழுந்து அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உன்னை பார்த்து சகோதரிய சகோதரனே, தகப்பனே, தாயே, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உன்னை எதிர்த்து ஒருவனும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் ஆயுதம் தரித்த பலவானாக இருக்கலாம், அல்லது அவனிடத்தில் பணபலம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், ஆனாலும் ஞானம் இருக்கலாம், புத்தி இருக்கலாம், ஆனாலும் அவனுடைய எந்த ஒரு காரியத்தினாலும் உன்னை எதிர்க்கிறவன் ஜெயிக்க முடியாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை அழிக்க நினைக்கிறவன் இல்லாமலே போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழிக்க நினைக்கிறவன் இல்லாமலே போயிடுவான். உன்னை அழிக்க நினைக்கிறவன் இல்லாமலே போயிடுவான். உன்னை இல்லாமல் ஆக்குவேன்னு சொன்னவன் நீ தேடியும் காணாதிருப்பாய். ஷாபாத ரலக தீரியங்கல ரபா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஏன் உன்னை எதிர்க்கிறவன் இல்லாமல் போவான்? மோசை கூட இருந்தவர், மோசையை எதிர்த்து பேசுறதுக்கு கூட ஒருத்தனுக்கு அனுமதி கொடுக்காத ஆண்டவர் உன்னை எதிர்த்து நிற்கிறவனை காணாமல் போகப்படி உன் கூட மோசையோடு இருந்த ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, நீ விசுவாசி. இந்த மாதம் முழுவதிலும் நாம் இதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இந்த மாதம் அடுத்த மாதத்துக்கு இல்லை, இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கு இல்லை, ஹல்லேலூயா, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்க ஒருத்தனுக்கும் நாம் பெர்மிஷன் கொடுக்கறதில்லைன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் உன்னை பலப்படுத்தி மோசைக்கு கூட இருந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்படி உன்னோடு உடன்படிக்கை செய்கிறார். நான் யோசுவாவை பார்த்து சொன்னேன், உன் அறையை கட்டிக்கொள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் அதை தியானிப்போம். இந்த நாளிலும் கூட ஜெபிப்போம். ஆண்டவரே, என் உயிரோடு இருக்கிற நாள் வரை என்னை எதிர்க்கிறதற்கு ஒருவனும் இல்லாதபடிக்கு மோசை கூட இருந்த ஆண்டவர் என்னோட கூட இருக்க போகிறீரே, இந்த முதல் நாளில் என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த 6வது மாதத்தின் முதல் நாளில் நான் மோசையோடு இருந்தது போல இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் உன்னை மேற்கொள்வதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை அழிப்பதில்லை, ஒருவனும் உன் ஆஸ்தியை, உன் சம்பத்தை, உன் நன்மையை கெடுத்து போடுவதில்லை, உன் கையின் பிரயாசங்களை அழிப்பதில்லை. நீ மேன்மேலும் விருத்தி அடைவாய் என்று சொல்லி எங்களை வாழ்த்தி எங்களை உயர்த்தி உயரத்துக்கு கொண்டு போகிற ஆண்டவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், நாங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும், ஐயோ என் காரியங்களெல்லாம் முடிந்து போனது என்று சொல்கிறார்களோ, ரீபா கலரியா, கர்த்தர் சொல்லுகிறேன், நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னை ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை.
மோசேயோடு இருந்த ஆண்டவர், மோசையின் சொற்படி எல்லாம் செய்த ஆண்டவர், மோசையை கனப்படுத்தி அவனுக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்காதபடி செய்த ஆண்டவர், தண்ணீர்கள் உடைந்தோடுவது போல சத்துருக்களை உடைந்தோட பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வாக்கு கொடுக்கிறீரப்பா, நான் உன்னோடு கூட இருப்பேன், எப்போ வரைக்கும்? எங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரை, மோசேக்கு சொன்ன ஆண்டவர், யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர், அவர்களுக்கு சொன்னதெல்லாம் செய்தீர் ஆண்டவரை, அவர்களோடு இருந்தீர் ஆண்டவரை, அவர்களை ஆசீர்வதித்தீரப்பா, அவர்களை எதிர்த்தவர்களை இல்பொருளாக்கினீர் ஆண்டவரை, அவர்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க வைத்தீர் ஆண்டவரை. இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் சாதனையாளர்களாக, ஜெய வீரர்களாக, உமக்கென்று வாழுகிறவர்களாக, உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக எழும்புன நாங்கள் அமர்ந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி, துவண்டு விடாதபடி, எழுந்து கானான் வரைக்கும், பரம கானான் வரைக்கும், பரலோக தேவனுடைய வருகை வரைக்கும், இயேசுவே உடைய நாள் வரைக்கும் எங்களை நடத்தி சொல்லும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சோர்வுகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள் இந்த மாதத்தில் இல்லாதபடி, இந்த மாதத்தில் இருந்து உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளில் ஒரு நற்சீர் பொருந்துகிற நாளாக இருக்கும்படி முந்தின சீரை பார்க்கலும் நற்சீரை உண்டாக்குவேன் என்று சொன்னீங்கப்பா. சுகத்தில், பலத்தில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில், நன்மையில், ஆசீர்வாதத்தில், சத்துருக்கள் இல்லாத வாழ்வில் நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். பலவீனங்கள் இல்லாத நாட்களை காண உதவி செய்யும். அற்புதங்களை காண்டு களி கூறுகிற நாட்களாக இருக்க உதவி செய்யும். இந்த முதல் நாள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்களின் நாளாய், அதிசயங்களின் நாளாய், உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவரும் எதிர்த்து நிற்காத மகிமையான தெய்வ சாயலை எங்களுக்குள்ளே உண்டாக்கி, மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருந்து எங்களை கைவிடாமல் விலகாமல் இருக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கட்டாயம் இந்த ஜெபத்தை கேளுங்கள். அநேகர் படம் பார்க்குறது போல் பார்க்குறீங்க. ஆண்டவர் தெளிவாக உங்களை பற்றி சொல்லுகிறார். உங்கள் எல்லாருக்காகவும் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்த்தாலும் பார்க்காட்டாலும், கேட்டாலும் கேட்காட்டாலும், கர்த்தருடைய வார்த்தையே அதை அவர் அனுப்புகிறார் என்றால் அது அதன் காரியத்தை நிறைவேற்றித்தான் அவரிடத்தில் திரும்பும். ஆனாலும் எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ கர்த்தர் அவனிடத்தில் கேட்பார் என்கிறதை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்டு ஜெபித்து பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு எச்சரிக்கையோடு கூட பேசுகிறார். கட்டாயம் உங்களுக்கு பலன் உண்டு, கட்டாயம் உங்களுக்கு நன்மை உண்டு. தேவன் யாருக்கும் கடனாளி இல்லை. ஆகவே தொடர்ந்து தீவிரமாய் செயல்படுங்கள். ஆண்டவர் வருவதற்கு முன்னதாக இந்த வார்த்தைகள் உலகத்தின் கடைசி மனிதன் வரை கடந்து போகட்டும். அவனும் பயனடையட்டும், பலப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உதவி செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.